திமுகவோட தேர்தல் அறிக்கை வார வாரம் கவன முறையில் அவரு ஒவ்வொரு தடவையும் கனவு கண்டு அப்படியே ஒரு மூணு இதை எழுதி அப்படியே வந்து வாசிக்கிறார். இந்த வாசித்தா நல்லா இருக்கும். அது ஏற்கனவே திமுக அந்த திட்டங்களை செயல்படுத்தும் பொழுது உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தணும்னு சொல்லும்போது இதெல்லாம் கொடுக்க முடியாது. பெண்களுக்கு இலவச பயணம் சொல்லும் பொழுது இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைன்னு. ஆனா இன்னைக்கு ஆண்களுக்கு இலவச பயணம் 2000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதுனா கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவர் பானை ஏறி வைகுண்டம் பார்க்க போறேன்னு மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு தேர்தல். ஒரு ஆசை அது காலம் போன கடைசியில ஒரு ஆசை வந்திருக்கு அப்படின்னு. அந்த ஆசை அவர் வெளிப்படுத்துறதுல ஒன்றும் தவறு இல்லை, அவர் இருக்கிற இடம். ஆனா மக்கள் அது அந்த கட்சியை எப்படி பார்த்துட்டு இருக்காங்கன்றத நீங்களே கண்கூட பாக்குறீங்க. கழுதை தேய்ச்சி கட்டெரும்பு ஆயிடுச்சு அந்த கதை, அந்த கட்சி. அதனால அதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியை பொறுத்தளவு அதை ஒரு பொருட்டாவே இப்ப நாங்க நினைக்கிறது. திமுக கூட்டணி கட்சிகள் பாத்தீங்கன்னா ஆட்சியில பங்குன்ற ஒரு கோரிக்கையை தான் எடுத்துட்டு வராங்க. திமுக 2026 ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறத இதுவரைக்கும் எந்த கட்சியும் வெளிப்படையா திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட சொல்லல. பத்திரிகையாளர்கள் தான் இவங்க கேட்கிறாங்க, அவங்க கேட்கிறாங்க. விஜய் அறிவிச்சிருக்காரு, அதனால இவரு கேட்பாரு, அவரு கேட்பாரு. காங்கிரஸ் நெருக்கடி கொடுக்குது, அப்படி இப்படின்லாம் பத்திரிகையாளர்களுடைய கணிப்பு தானே ஒழிய இதுவரை எந்த ஒரு கூட்டணி கட்சியும் ஆட்சியில் பங்கு இருந்தால்தான் திமுகவுடன் கூட்டணி வைப்போம் அப்படிங்கிறத இதுவரைக்கும் அறிவிக்கவே இல்லை. காரணம் என்னன்னா இதெல்லாம் பத்திரிகையாளர்களுடைய தேசியங்கள் தானே ஒழிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அமைக்கப்பட்ட அந்த கூட்டணி கொள்கையின் மீது அடிப்படையான கூட்டணி 2019 இருந்து உறுதியாக அமைக்கப்பட்ட கூட்டணி, தோல்வியே காணாத வெற்றி கூட்டணி. அதனால இதை எந்த விதமான தேசியங்களும் இந்த கூட்டணியை அசைத்து கூட பார்க்க முடியாது, உறுதியாக இருக்கு. தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. திமுகவுடைய திட்டங்கள் இப்ப நீங்க பரிசீலனை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு மாவட்டங்களா போயிட்டு. இந்த மாதிரி போகும்பொழுது இந்த மாதிரியான திட்டங்கள் அடுத்த மக்கள்கிட்ட போகும்போது வெற்றி வாய்ப்புகளை எந்த அளவுக்கு ஏற்படுத்தும்? அந்த திட்டங்களே வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்கள் தான். காரணம் என்னன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த 1 கோடியே 30 லட்சம் பெண்கள் உரிமை தொகை வாங்குறாங்கல்ல. அந்த 1 கோடியே 30 லட்சத்துல ஒரு 20 லட்சத்தை கழிச்சிருங்க அதிமுக காரங்கன்னு வச்சுக்கோங்க. மீதி 1 கோடியே 10 லட்சம் பெண்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் வாக்களிப்பார்கள். அதே மாதிரி அந்த புதுமை பெண் திட்டம் இன்னைக்கு அதனால 5 லட்சம் மகளிர் இன்னைக்கு கல்லூரியில சேர்ந்திருக்காங்க. அந்த 5 லட்சம் மகளிரும் கண்டிப்பா இது வரைக்கும் நாங்க விட்டுருந்தா எங்கேயாவது கட்டி கொடுத்துருப்பாங்க, அல்லது நாங்க +2 எங்க வாழ்க்கையை முடிச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு நாங்க கல்லூரியில படிக்கிறோம் அப்படிங்கிற கான்பிடன்ஸ் இன்னைக்கு திமுக கொடுக்குறோம். இது மாதிரி திட்டங்களால் பயன்பெற்றவர்கள் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டளிப்பார்கள். அந்த முழு நம்பிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதனுடைய கூட்டணிக்கும். பொதுவா பாத்தீங்கன்னா அரசுக்கு ஆதரவா இருக்கிறதே அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தான். இப்போ பாத்தீங்கன்னா நாளைக்கு பெரம்பலூர்லயே இது ஒரு 6 அமைப்புகள் அரசு சார்ந்த அமைப்புகள் பல்வேறு கோரிக்கைகளை வச்சு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. தொடர் போராட்டமும் நடந்துட்டு இருக்கு, சென்னையில் நடக்குது. இது நிறைய சாதனைகளை சொல்லக்கூடிய திமுக ஆட்சிக்கு ஒரு பின்னடைவுன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அது நிறைய ஒரு சிறு ஆசிரியர் அமைப்புகள்லயே கோரிக்கைகள் நிறைவேறாத சிறு சிறு அமைப்புகள் இருக்கு. அவங்களுடைய கோரிக்கைகளை தெரிவிக்கிறதுக்கு அவங்க இதை போராட்டமா ஒரு வடிவம் எடுத்திருக்காங்க. அதனால ஆசிரியர் அரசியல் அனைவரும் அதிருப்தியில இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அவர்களுடைய கோரிக்கையை அரசுக்கு எப்படி தெரிவிக்கணுங்கிறதுக்காக அவங்க இந்த போராட்டங்கிற வடிவத்தை எடுத்திருக்காங்க. அவர்களுடைய கோரிக்கைகளை பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் முதலமைச்சரும் விரைவில் பரிசீலனை செய்து